பிரியாணி மசாலான்னு தனியா எதுவுமே ஆட் பண்ணாம வீட்ல இருக்க மசாலாஸ் வச்சு ஈஸியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் பிரியாணி பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதே இதை வந்து ஜீரக சம்பாலையும் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். குக்கர்ல கொஞ்சமா கடலெண்ணெய் நெய் சேர்த்துட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா கிராம்பு இன்னும் அதிகமா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா கொலைய வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் வந்து நாட்டுக்கோழி வேக வச்சிருந்தேன் அந்த கறியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வந்து அந்த சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன். அது அவ்வளவுதான், வேற எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணல பிரியாணி மசாலா அப்படின்ட்டு. இது கூட கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம மெஷர் பண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோல தான் நான் வந்து இன்னைக்கு சேர்த்திருக்கேன். நீங்க ஜீரக சம்பால பண்ணாலும் சரி, பாஸ்மதி ரைஸ்ல பண்ணாலும் சரி, இதே அளவு தான். இதுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் ஃபுல்லா விட்டுருங்க. இன்னொரு விசில் வர விடாம நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்ல விட்டுட்டு சிம் பண்ணிடணும். விட்டுட்டு நீங்க இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப உதிரி உதிரியா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இதே நீங்க மட்டன்லயும் செய்யலாம், சிக்கன்லயும் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.